மேஷராசென்பர்களே, இன்று மனம் நிறைந்த நாள். பணியிடங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும், மதிப்பு கூடும். கோபத்தால் வரும் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும், காதல் கூடும். சுயதொழில் சார்ந்த சிந்தனைகள் நற்பலனை கொடுக்கும். தொலைதூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். இன்று திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து வணங்கினால் பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் கிடைக்கும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தொழில் சார்ந்த முதலீடுகளில் அகலக்கால் வைக்கக்கூடாது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிறரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது லாபத்தை கொடுக்கும். திட்டமிடாத பயணங்களால் விரயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை கேட்டு எதையும் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை குறையும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் பிரச்சனை உண்டாகும், பொறுமையுடன் கையாள வேண்டும். கணவன் மனைவி உறவில் அனுசரணை உண்டாகும். இன்று சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிக அற்புதமானது. நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் வில்வம் வைத்து வழிபட பூர்வ புண்ணியங்கள் பலப்படும், யோகம் உண்டாகும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மிதுனராசி நேயர்களே, பொறுமை காக்க வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படணும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகும். குடும்ப விஷயத்தில் மூன்றாவது மனிதர்கள் தலையிடக்கூடாது. தேவையில்லாத சந்தேகத்தால் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் ஏற்படும். வெளிவட்டாரங்களில் வாக்குவாதங்கள் கூடாது. வண்டி வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். இன்று சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிக அற்புதமானது. நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் வில்வம் வைத்து வழிபட பூர்வ புண்ணியங்கள் பலப்படும், யோகம் உண்டாகும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, இன்று நிதானமாக செயல்பட வேண்டும். மனதில் இருந்த காரியங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயமுண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பொறுமை காக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் சிறுபிரச்சனை வந்து சமாதானமாகும். இன்று சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிக அற்புதமானது. நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் வில்வம் வைத்து வழிபட பூர்வ புண்ணியங்கள் பலப்படும், யோகம் உண்டாகும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். உத்தியோகத்தில் நிலுவையிலிருந்த பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சாதுரியமான முடிவால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். நெருங்கிய உறவுக்குள் சண்டை சச்சரவுகள் கூடாது. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை வேண்டும். உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பால் நற்பயன் உண்டாகும். சுயதொழில் முன்னேற்றத்திற்கான சிந்தனை தோன்றும். திட்டமிட்ட பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது கவனம் வேண்டும். இன்று சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் வில்வம் வைத்து வழிபட பூர்வ புண்ணியங்கள் பலப்படும், யோகம் உண்டாகும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, பொறுமை காக்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்களால் அலைச்சலுக்கு பிறகு ஆதாயம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பேச்சில் கவனம். தொழில் மற்றும் வணிகத்திலிருந்த மந்தநிலை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒத்துழைப்பும் அன்பும் கூடும். படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். சுய சிந்தனை மேம்படும். பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நற்பலனை கொடுக்கும். இன்று சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் வில்வம் வைத்து வழிபட பூர்வ புண்ணியங்கள் பலப்படும், யோகம் உண்டாகும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, நினைத்ததை நிறைவேறும் நாள். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். திட்டமிட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். வெளிநபர்களின் ஆதரவு கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். பணியிடங்களில் திட்டமிட்டு செயலாற்றுவது வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த பிணக்கம் தீர்ந்து அன்பு கூடும். கோபத்தை கட்டுப்படுத்தி சாதுரியமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இன்று சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் வில்வம் வைத்து வழிபட பூர்வ புண்ணியங்கள் பலப்படும், யோகம் உண்டாகும்.
துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உற்சாகம் நிறைந்த நாள். பணியிடங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல் சரியாகி அன்பும் காதலும் மேலோங்கும். நண்பர்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை உயரும். பயணங்களால் அலைச்சலுக்கு பிறகு அனுகூலம் உண்டாகும். பிறருக்கு வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து வணங்கினால் பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் கிடைக்கும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி உறவு நெருக்கமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலிருந்த நெருக்கடிகள் நீங்கி லாபம் உண்டாகும். பணியிடங்களில் புதிய சிந்தனையால் நன்மதிப்பு கூடும். குடும்ப உறவுகளிடையே ஆதரவும் அனுகூலமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கும். இன்று திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து வணங்கினால் பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் கிடைக்கும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, நினைத்த காரியம் கைகூடும் நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலிருந்த தடைகள் அகன்று வருமானம் உயரும். பணியிடங்களில் இருந்த பகை நீங்கி நட்பு உருவாகும். மதிப்பு கூடும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்பு கூடும். குடும்ப உறவுகளின் ஆதரவு கூடும். உடல்நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இன்று திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து வணங்கினால் பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் கிடைக்கும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் வேண்டும். பயணங்களில் அலைச்சலுக்கு பிறகு நன்மை கிடைக்கும். குழந்தை வளர்ப்பில் கவனம். செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனம். வீண் விவாதங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். இன்று திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து வணங்கினால் பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் கிடைக்கும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, காரியம் கைகூடும் நாள். கணவன் மனைவியிடையே அன்பும் காதலும் உருவாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கூடும். செய்தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். பணியிடங்களில் புதிய சிந்தனை மற்றும் முயற்சியால் நற்பெயர் உண்டாகும். தொலைதூர பயணங்களால் அலைச்சலுக்கு பிறகு ஆதாயம் கிடைக்கும். பேச்சிலும் செயலிலும் நிதானத்துடன் இருக்கணும். இன்று திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து வணங்கினால் பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் கிடைக்கும். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.